கதையோட ஆரம்பத்துல ஒரு வயசானவரை காட்டுறாங்க. நிலத்துல இருந்து இந்த களிமண்கள்லாம் இருக்கும்ல, அதை எல்லாத்தையும் கட்டி கட்டியா எடுத்துக்கிட்டு இருப்பாரு. ஆனா அப்படி அந்த வேலையை அந்த நபர் பிஸியா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த மண்ணுல ஏதோ ஒரு சவப்பொட்டி ஒன்று இருக்கிறத கவனிக்கிறாரு. பிளஸ் தோணல அந்த சவப்பொட்டியில ஒரு ஓட்டையும் போட்டாரு போல. அது வழியா பார்க்கும்போது உள்ளுக்குள்ள நெகங்கள்லாம் பெருசா இருக்கிறதோட ஏதோ ஒரு கைங்கிறது கட்டப்பட்டு இருந்திருக்கு. என்னடா இதுன்னு அந்த ஆள் ஃபர்தரா பார்க்கலான்னு இருந்தா ஆல்ரெடி கொஞ்சம் இருட்டு ஆக ஆரம்பிச்சிருந்திருக்கும். அதனால அவரு கையோட அவரோட டிராக்டர் எடுத்து வந்திருப்பாரு போல. ஸோ அதுல இருக்கிற டார்ச் லைட் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு டிராக்டர் கிட்ட போகும்போது மண்ணுக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு வெளியில பொத்துக்கிட்டு வர மாதிரி தெரியும். அந்த வயசானவருமே டார்ச் லைட் எடுத்துட்டு வந்துட்டு அந்த இடத்துல அடிச்சு பார்த்தா அவர் அந்த இடத்துல தோண்டி இருந்திருப்பார்ல. ஸோ அந்த ஒரு சபப்பட்டியை நீக்கிக்கிட்டு உள்ள இருந்து அந்த உருவங்கிறது வெளியில போயிருந்திருக்கு. மண்ணுக்குள்ள இருந்தது எப்படி எங்க எந்திரிச்சு போயிருந்திருக்கும். பிளஸ் அது என்ன ஏதுன்னு சொல்லி ஒரு பயங்கர குழப்பத்தில் இருப்பாரா. ஆனா அப்போ சடனா பின்னாடி வந்து அந்த மான்ஸ்டர் அப்படியே அவரோட காலை பிடிச்சி அங்க தேங்கி நிக்கிற தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போக அதுக்கப்புறம் அந்த தண்ணிக்குள்ளேயே வச்சு அந்த ஆளோட கழுத்தை போட்டு அந்த மான்ஸ்டர் கடிச்சிருந்திருக்கு. இப்போ அப்படியே கட் பண்ணி ஒரு கப்பல்ல காட்டுறாங்க. இவங்க தான் நம்ம கதையோட ஹீரோயின். ரெண்டு பேரும் ஒரு சின்ன ட்ரிப் போயிட்டு வரலாங்கிற மாதிரி தான் காரை எடுத்துட்டு கப்பலாம் வந்துருக்காங்க. கொஞ்ச நாள்ல அப்படியே இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை மேரேஜ்ல கொண்டு போய் முடிக்கணுங்கிற மாதிரி ஹீரோயின் விருப்பப்படுறான். இருந்தாலும் நம்ம ஹீரோ பையலுக்கு இந்த மேரேஜ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெருசா ஐடியா இல்லை போல. அதெல்லாம் எதுக்குமா தேவையில்லாம இந்த பேப்பர்ல எழுதி சைன் எல்லாம் போட்டுக்கிட்டு பிடிக்கிற வரைக்கும் இருப்போம், இல்லைன்னா கலைஞ்சு போவோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பானா. அப்படி இல்லடா, மேரேஜ்ங்கிறது கமிட்மெண்ட்டுக்கான ஒரு அடையாளங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டே தொடர்ந்து அவங்க கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்க. பறந்து விரிஞ்ச புல்வெளிகள்ல ஒரு சில வீடுகள் மட்டுமே இருக்கு. அந்த வீடுகளை விடவுமே மக்களே எண்ணிக்கையில ரொம்ப கம்மியா தான் பார்த்து இருந்திருக்காங்க ரோட்ல. இப்படி ஜாலியா டிராவல் பண்ணி வந்துகிட்டு இருந்தா ஒரு பாயிண்ட்ல அவங்களோட ஜிபிஎஸ் ஒர்க் ஆகாம போயிருந்திருக்கும். கரெக்டான சிக்னல் கிடைச்சிருக்காது. சரி குத்து மதிப்பா ஒரு ரோட்ல போவோங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அவன் பாட்டுக்கு ஓட்ட ஆரம்பிப்பானா. டே மாமியே கரெக்டா தான் போறியா, எங்கேயாவது கீது போய் அனாமத்தை தள்ளி விட்டுற மாட்டியா அப்படின்லாம் ஹீரோயின் பயப்பட்டாலும் கவலைப்படாத புள்ள, மாமன் போகாத ஏரியாவே கிடையாது. எந்த ரூட்டா இருந்தாலும் அது ஐயாக்கு அத்துப்படி தான். இருந்தாலும் இந்த ஒரு ரூட்டையும் சிறிது காலங்களுக்கு முன்பாக நான் கடந்து வந்த மாதிரி தான் தெரியுதுன்னு அவன் ஃபர்தரா ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ரோடுங்கிறது பெரியதான். சீரியஸா எந்த வழியா டிராவல் பண்றோம் அப்படின்னு ஹீரோவுக்கு சுத்தமா ஐடியாவே இல்லை. குத்து மதிப்பா அப்படி எப்படி டிராவல் பண்ணா எப்படியாவது ரோட்டுக்கு வந்துடலாங்கிற மாதிரி தான் அவன் திருப்பி வேற ஒரு கட்டை எடுத்து வந்திருப்பான். ஆனா அந்த ஒரு ரோட்ல அவன் ஃபர்தரா போக போக அதுக்கப்புறம் தார் ரோடையே காணோம், வெறும் மண் ரோடு மட்டும்தான் இருக்குது. ஒன்ஸ் தார் ரோட்லாம் முடிஞ்சு இப்படி மண் ரோட்ல இறங்கி ஓட்ட ஆரம்பிக்கும் போது தான் ஹீரோக்கும் புரியுது, அருமை தவறான பாதையில் வந்து விட்டோம். விஷயம் தெரிஞ்சா பக்கத்துல கொண்டிருக்கிறவ பேயாட்ட ஆடுவாளுங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு அவங்க வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது அப்போ காரோட டயருங்கிறது அங்க சகதியில மாட்டிக்குதா. முடிஞ்ச அளவுக்கு இவங்களும் என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க. இருந்தாலும் பெருசா எதுவும் வேலைக்கான மாதிரி தெரியல. உதவிக்காக ஏதாவது டோ ட்ரக்கை வர வைக்கலாம் அப்படின்னு பார்த்தாலுமே அந்த இடத்துல சிக்னலுங்கிறது கிடைக்கலையா. அதனால ஹீரோ சரி போல நீ இங்கே வெயிட் பண்ண, இங்க பக்கத்துல ஏதாவது வீடு கீது இருந்துச்சுன்னா நான் போய் உதவிக்கு ஆளுங்களை கூட்டிட்டு வரேன்ட்டு ஹீரோ மட்டும் தனியா வருவானா. அப்படி கொஞ்சம் டீப்பரா வந்தவன் ஒரு இடத்துல நின்று பாக்குறான். கண்ணு கெட்டுற வரைக்கும் ஃபுல்லா நிலம் மட்டும் தான் தெரியுது. என்னடா ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகும்போது நல்ல வேலை அந்த இடத்துல தூரத்துல ஒரு வீடு இருக்கிற மாதிரி தெரியுதா. ஓகே அங்க போய் உதவி கேட்போம் அப்படின்னு அவன் கிட்ட நெருங்க. அது ஹீரோயினோ பொறுமையா கொஞ்ச நேரம் கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ அவளுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு நகுற மாதிரி தெரிய அவ அதை கவனிக்கல. இருந்தாலும் காரை விட்டு இறங்கிட்டு அப்படியே ஒரு சிகரெட்டை பத்த வச்சு பொறுமையா காத்திருக்கிறான். இங்க ஹீரோவும் தூரத்துல அந்த வெளிச்சம் தெரிஞ்சிருக்கும்ல அந்த வீட்டுக்கிட்ட போயிடுறானா. சோ போய் அவனும் கதவு தட்டும் போது யாரும் நீக்கிற மாதிரி இல்ல. சுத்தி போனா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களை கூப்பிடுறதுக்கு வழி இருக்குமோனோ பின்னாடி வரும்போது மறுபடியும் யாரும் லைட்டை போடுற மாதிரி இருக்கும். இவன் வரும்போது இங்க லைட்டை போடுறாங்கன்னா டெஃபினட்டா உள்ள யாரோ இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியுது. அதனால மறுபடியும் கதவு தட்டுறான். ஆனா அப்படி தட்டும் போது அந்த கதவுங்கிறது அப்படியே ஓப்பன் ஆக சர்றான உள்ள போய் பார்த்தா கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தங்க வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. வீடும் அப்படிதான் இருக்கு. அப்படி அவன் ஃபர்தரா உள்ள போகும்போது அங்க ஏதோ ஒரு நபர் முதுகு காமிச்சு நின்னுகிட்டு இருக்க. தல எனக்கு உன்னோட உதவி கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னு பேசிக்கிட்டே கிட்ட போகும்போது அந்த அப்படியே கொஞ்சம் காலெல்லாம் வீக் ஆகி கீழே விழுகிறான். அதுக்கப்புறம் முகத்தை காட்டும் போது தான் தெரியுது அது ஆக்சுவலி அந்த வயசான தாத்தா ஒருத்தர் இருந்தார்ல, கதை ஆரம்பிக்கும் போது காமிச்ச தாத்தா, அதே தாத்தா தான். அந்த கிரீச்சர் கிட்ட கடி வாங்கிட்டு இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்காரு. அவரோட கழுத்துல அந்த அடிப்பட்ட காயம் இருக்கிறத ஹீரோவும் கவனிக்க செய்யறான். இங்க ஹீரோயினுமே பொறுமையா ரொம்ப நேரமா கார்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. சோ அப்ப திடீர்னு ஏதோ ஒன்னு சத்தம் கேட்கிற மாதிரி தெரிய லைட்டா பயந்து போனவளும் அப்படியே காரோட ஹெட்லைட் எல்லாம் ஆன் பண்ணிட்டு முன்னாடி வந்து பார்த்தா அது நம்ம ஹீரோவா தான் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் தள்ளி நான் ஒரு வீட்டை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு அங்க ஒரு வயசானவர் தான் இருக்கிறாரு. அவரோட கழுத்துல ஏதோ அடிப்பட்ட மாதிரி தெரியுது. அவரால் நமக்கு உதவி பண்ண முடியுமான்னு தெரியல. இருந்தாலும் நம்ம உதவி கண்டிப்பா அவருக்கு தேவைப்படுது. சோ நீ இங்க தனியா இருக்கிறேன்னு சொல்லி தான் கூட்டிட்டு பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு. சோ இப்போ அங்கேயே வண்டியை விட்டுட்டு ரெண்டு பேரும் காலார அப்படியே வீட்டுக்கு வராங்களா. வந்து பார்த்தா இப்போ வீட்டுல இருக்கிற லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகிருக்கு. சீரியஸ்லி அந்த கிளம்பு ஆஃப் பண்ணிருப்பானோ அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டு உள்ள போய் லைட் ஆன் பண்ணா மேல அங்க பல்பையே காணும். சரி அட்லீஸ்ட் இந்த வயசானவர் இங்கதான் இங்கேயோ இருந்தாருன்னு சொல்லிட்டு அந்த ஆளை தேட ஆரம்பிக்க. அப்பதான் அந்த இடத்துல ஏகப்பட்ட பொருட்கள்லாம் சதறி கிடக்கிறது, உடஞ்சு கிடக்கிறது, இது எல்லாத்தையுமே ஹீரோயின் கவனிக்க செய்யறா. அது மட்டும் இல்லாம அப்பப்போ அவளுக்கு பின்னாடியும் சம்திங் ஏதோ கருப்பு கலர்ல ஏதோ உருவம் போற மாதிரியான உணர்வுகளும் அவளுக்கு இருக்கு.
அது கற்பனை கிடையாது. அந்த வயசானவன் தான் பேய் மாரி அப்படியே மாடி படிக்கட்டு ஏறி இருந்திருப்பானா. ஓ! அந்த ஆள் இங்க தான் இருக்கிறானா. சரி வா உனக்கு உதவி பண்ணுவோம் அப்படின்னு ஹீரோ முன்னேறி போனா. ஹீரோயின் அதுக்கு மாமி அந்த கேளுடு சரியான கண்டிஷன்ல இருக்கிற மாரி எனக்கு தெரியல. சோ அத ஃபாலோ பண்றது நாட் அ குட் ஆப்ஷன்னு சொன்னாலும் கல் நெஞ்சக்காரியா இருக்காது. அந்த வயசானவருக்கு நம்மளோட உதவி தேவைப்படுது அப்படின்னு பறந்து விரிஞ்ச மனசோட நம்ம ஹீரோ ஒரு ரூம்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற லைட் ஆன் பண்ணக்குள்ள அந்த ரூம்ல ஹீரோயினுக்கு பின்னாடி தான் அந்த வயசானவன் இருந்திருப்பான். இருந்தாலும் அவனை பார்த்தோன்னே அந்த ஆள் திருப்பி அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறான். என்னடா அவன் நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கோம் ஒளிஞ்சு பிடிச்சி ஆடுறானான்னு யோசிச்சுட்டு இவங்களுமே ஃபர்தரா அந்த ஆளை தொடர்ந்து தேடிட்டே இருப்பாங்களா. ஆனா அப்ப அங்க இருக்கிற ஒரு வார்ட்ரோப்ல இருந்து அவன் வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணா. அந்த ஆள் நார்மல் கண்டிஷன்ல இருக்கிற மாதிரியே தெரியல. அவனோட கண்ணெல்லாம் பயங்கர இருட்டா இருக்க ஹீரோயின் அவளோட டார்ச் அடிக்கும் போது அந்த வெளிச்சத்தை பொறுத்துக்கொள்ள முடியாம அந்த வயசானவன் பயங்கர அஜயிலா ஜன்னலை வச்சுட்டு பொத்துன்னு போய் கீழே விழுந்திருப்பானா. ஐயோ செத்துருப்பானோன்னு யோசிச்சுட்டு வேக வேகமா இவங்க 2 பேரும் கீழே இறங்கி வந்து பாக்குறாங்க. பட் எதிர்பார்த்த மாதிரியே அவங்க கீழே இறங்கி வரக்குள்ள அந்த இடத்துல பாடியும் காணும். ரைட்டு இனிமேல இங்க இருக்கிறது சேஃப் கிடையாது. நம்ம முதல்ல காருக்கே திருப்பி போகலாம். உதவி கூட தேவையில்லடான்னு வேக வேகமா அங்க இருந்து நடந்து வந்துகிட்டு இருப்பாங்களா. பட் இவ்வளவு கலவரங்கள் நடந்திருக்கும்ல. பதட்டமான ஹீரோ பையன் இப்பதான் 2 தடவை போயிட்டு வந்து அந்த ஒரு வழியே மறந்துகிட்டு அவன் பாட்டுக்கு வேற ஒரு வழியில கூட்டிட்டு வந்திருப்பான். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் தான் தவறான பாதையில இருட்டுல வந்துட்டோமோ அப்படின்னு யோசிக்கும் போது என்னடா அப்படி பண்றேன்னு ஹீரோ என்ன திட்டிட்டு இருக்கு. நீங்க நிக்கிற இந்த இடங்கிறது அந்த வயசானவன் ஈவினிங் டைம்ல அந்த களிமண்லாம் தோண்டிட்டு இருந்தால அதே இடம் தான். அப்படின்னா அங்க தண்ணி தேங்கின இடத்துல இருந்து அந்த கிரீச்சர் சடனா ஹீரோவோட காலை பிடிச்சிட்டு தண்ணிக்குள்ள இழுக்க அவ்வளவுதான். ஹீரோ ஜலசமாதியானா கிடையாது. எப்படியோ தண்ணிக்குள்ள இருந்து தப்பிச்சு வெளியில வந்துடுறானா. ஏதோ ஒண்ணு இழுத்துதுங்கிறத போத் 2 பேரும் பார்த்துருப்பாங்க. அதனாலே அங்கிருந்து கொஞ்சம் தூரம் ஓடி போயிட்டு அங்க நிறைய புல்லெல்லாம் இருக்கும். அதனாலே கொஞ்சம் கீழே படுத்துருவாங்க தரையோட தரையா. சரி அப்படி என்னதான் நம்மளை பிடிச்சி இழுத்துதுன்ட்டு அப்படியே தலையை நிமிந்து பாக்குறாங்க. அந்த இடத்துல அந்த கிரீச்சரோட செல் அவுட்டை பார்த்து இழுக்க ஜர்க்காக ஒன்ஸ் அந்த கிரீச்சர் அங்கிருந்து போனோடனே காரெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. முதல்ல உசுரை காப்பாத்தி ஆகணும்னு திருப்பி அதே வீட்டுக்கு போறாங்க. அது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி தான். ஸோ அந்த இடத்துல இந்த நிறைய அந்த ஆடு மாடெல்லாம் கட்டுற இடம்லாம் இருக்கும். அதுக்குள்ளேலாம் பூந்து போயிட்டு வீட்டோட கதவுக்கு பின்னாடி வந்து நீக்க ட்ரை பண்ணா வீடுங்கிறது லாக் ஆயிருக்குமா. வெளியில எரிஞ்சிட்டு இருந்த லைட் பல்புங்கிறது சடனா டேமேஜ் ஆக அது கீழே விழுகும் போது நம்ம ஹீரோயினோட பாடியிலையும் கிழிச்சு விட்டுருது. எப்படியோ மேனேஜ் பண்ணி மறுபடியும் அந்த டோரை ஓபன் பண்ணிடுறாங்க. ஆனா உள்ள வந்து அந்த டோரை லாக் பண்றதுக்குள்ளேயே பதட்டத்துல ஹீரோ அவனோட டார்ச் லைட்டையும் கீழே போட கரெக்டா உள்ள வந்து அந்த மான்ஸ்டர் அப்படியே ஹீரோ அடிச்சு தூக்கி எறியுது. அடுத்தது ஹீரோயினை டார்கெட் பண்ணும்போது லக்கிலி அவ செல்போன்ல இருக்கிற ஃபிளாஷ் லைட்டை வச்சு அந்த மான்ஸ்டரை கொஞ்சம் தடுக்க செய்யறா. ரைட் இந்த கிரீச்சருக்கு லைட்டு தான் வீக்னஸ் ஆன மாடிக்கு போனாலும் அங்க இருக்கிற ஒரு லைட்டை எடுத்து அவளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணலான்னு இருந்தா சும்மா மாடியில இருந்து எட்டி பாப்பா அதுக்கே அவளை பிடிச்ச உப்பு கண்டம் போட்டு வந்திருக்கும் போல. அந்த அளவுக்கு அது வெறியோட இருக்கு. மேலேயே உட்காந்துக்கிட்டு மார்க்கு கிட்ட கத்தி சொல்றான் மொபைல்ல இருக்கிற ஃபிளாஷை யூஸ் பண்ணடா அதுக்கு ஃபிளாஷ் லைட்டை பார்த்தா பயமா இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே அதே மாதிரி அவன் ஃபிளாஷ் லைட்டை ஆன் பண்றதுக்குள்ளேயே திருப்பி அந்த கிரீச்சர் மறுபடியும் ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக இழுத்துட்டு போகுதா. இதை கவனிச்ச ஹீரோயின் அவ கையில இருக்கிற அந்த ஃபிளாஷ் லைட்டை வச்சு மட்டுமே எப்படியோ அந்த கிரீச்சர் கிட்ட இருந்து நம்ம ஹீரோவையும் காப்பாத்தி கதவையும் லாக் பண்ணி விட சரி அவ்வளவுதான் தப்பிச்சிட்டோமா அந்த மான்ஸ்டர் போயிருச்சான்னு பார்த்தா இல்ல அது இன்னும் வீட்டை சுத்திட்டு தான் இருக்குது. அதனால அந்த வீட்டுக்குள்ள பிரைட்டா ஒரு லைட் இருந்ததுல அதை எடுத்து வச்சுக்கிட்டு இது தாண்டா நமக்கு சேஃப்டிங்கிற மாதிரி அதே இடத்துல உட்காரலான்னு இருந்தா கொஞ்சம் கூட ரிலாக்ஸ் ஆகல. அதுக்குள்ள ஒரு சத்தம் என்னன்னா மாடி மேல அந்த ஒரு மான்ஸ்டர் போகுது. சடனா ஏதோ புகை வர மாதிரியான ஸ்மெல் வருமா என்னடா அப்படின்னு கொஞ்சம் கீழே இறங்கி பார்த்தா அங்க கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாமே ஒரே புகமூட்டமா இருக்குது. ரைட்டு எங்கேயாவது கீழே கிச்சன்ல எங்கேயாவது தீ பிடிச்சிருச்சான்னு யோசிச்சுட்டு ஹீரோயின் தான் செக் பண்ணலான்ட்டு முகத்துல துணியெல்லாம் போட்டுட்டு அவ்வளோ போய் செக் பண்ணி பாக்குறா. பார்த்தா யாரோ அடுப்பை பத்த வச்ச மாதிரியும் அப்படிதான் புகை வந்த மாதிரி இருக்கா. அதை வணைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல தான் அதிகமான புகை இருக்கும். ஸோ அவளால சுவாசிக்கவே முடியாது. ஸோ வேற வழி இல்லாம கதவை நீக்கிட்டு அவ வெளியில வந்து கொஞ்சம் மூச்செல்லாம் நல்லா இழுத்து நார்மலானதுக்கு அப்புறம் தான் திருப்பி உள்ள வந்துட்டு நம்ம ஹீரோவை கத்தி கூப்பிட்டா அவன் எதுவும் பேசுற மாதிரி தெரியல. பிளஸ் இவளுக்கும் அங்க புகை நிறைய இருக்கிற காரணத்தாலேயே பக்கத்துல என்ன இருக்கு எது இருக்குதுன்னு தெரியல. ஆனா இந்த கேப்ல ரூம்குள்ள வந்து அந்த கிரீச்சர் ஹீரோயினை பார்க்க அவள் தான் நம்ம ஹீரோயினை அதை பார்த்தோன்னுமே அலறி அடிச்சுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறா. ஓடுனா வெட்ரும் நாடின்னு நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு அதுவும் ஒரு ரூம்குள்ள வரக்குள்ள ஒளிஞ்சிருந்த ஹீரோயின் கிளவரா அந்த மான்ஸ்டரோட காலிலே அட்டாக் பண்ணிட்டு நேரா போய் பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்கிறா. பாத்ரூம் டோரெல்லாம் பயங்கரமா நீக்கிட்டு அந்த மான்ஸ்டர் உள்ள வருது. இருந்தாலும் அங்க சாரா இருக்கிறது அது கவனிக்காம இருக்க ஒன்ஸ் அந்த கிரீச்சர் அங்கிருந்து போனோடனே வெளியில வந்த ஹீரோயினுமே ஐயோ ஹீரோ பையனுக்கு என்னாச்சுன்ட்டு வேக வேகமா ஸ்டெப்ஸ்ல ஏறி வருவாளாம். இவ அப்படி ஏறி போறது அந்த மான்ஸ்டரும் பார்த்துருது. இருந்தாலும் பின்னாடி ஃபாலோ பண்ணி போகல. ஏன்னா மேலதான் அந்த லைட் சோர்ஸ்ங்கிறது இருக்கும்ல அதுக்கு லைட்டை பார்த்தா பயம். ஏன் கத்தி கூப்பிட்டோம் ஹீரோ வரல அப்படின்னு ஹீரோயின் போய் பார்த்தா அந்த இடத்துல அவன் மயங்கி கிடப்பானா. டே எந்தரா அப்படின்னு போட்டு குலுக்குனா அதுக்கப்புறம் அப்படியே கண் விழிச்சிடறான். அப்படியே கண் விழிச்சோடனே ஹீரோ ஒரு ஐடியா கொடுப்பான். இந்த மாதிரி எப்படியும் அந்த மான்ஸ்டர் வெளிச்சத்தை பார்த்து பயப்படுது. ஸோ காலையில சூரிய வெளிச்சம் வர வரைக்கும் நமக்கு நேரம் காத்திருந்திருப்போம். அதுக்கப்புறம் எஸ்கேப் ஆகலன்னு சொன்னான். இவன் சொல்றது ஒரு நல்ல ஒரு ஐடியா தான். ஆனா அந்த ஐடியா செயல் பண்ணோம்னா அது வரைக்கும் நம்ம இங்க உயிரோட இருந்தாகணும். ஏன்னா ஹீரோயின்
அப்படியே வெளியில எட்டி பார்க்கறா. இன்னும் அந்த மான்ஸ்டர் வெளியில தான் இருக்கு. இப்போவோ அப்போவோ கண்டிப்பா அது திருப்பி நம்மள அட்டாக் பண்றதுக்காக வரும். இங்கேருந்து சேஃபா உயிர் தப்பிச்சுட்டு போகணும் தான். ஆனா வேற ஏதோ ஒரு வழியை நம்ம யோசிக்கணும் அப்படின்னு நினைக்கக்குள்ள ஆனா அப்பதான் ஹீரோயின் அங்க பக்கத்துல ஒரு டிராக்டர் இருக்கிறத கவனிக்கிறா. ஸோ அதை எடுத்துட்டு போகலான்ட்டு இப்போதைக்கு ஹீரோயின் வெளியில வரால. ஸோ வெளியில வரும்போது அந்த மான்ஸ்டர் அந்த கிரீச்சர் அவளை அட்டாக் பண்ணிடக்கூடாதுன்னு வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே ஹீரோ அந்த ஒரு லைட் வெளிச்சத்தை நம்ம ஹீரோயின் மேல படுற மாதிரி காமிச்சுக்கிட்டே இருப்பான். ஆனா சடனா அந்த லைட்டுங்கிறது ஆஃப் ஆகுது. ஏன்னா ஹீரோ பையன் மயங்கி கீழே விழுந்திருப்பானா. அவ்வளவுதான், ஹீரோயின் அனாமத்தா அங்க இருட்டுல நின்னுகிட்டு இருக்க. பின்னாடி அந்த கிரீச்சரும் வருது. ஆனாலும் விட்டு கொடுக்காம ஹீரோயின் மூச்சு இருக்கிற வரைக்கும் போரானவளாங்கிற மாதிரி பயப்படாம நேரா ஏறி டிராக்டர்ல உட்காந்தா. டிராக்டரை ஸ்டார்ட் பண்றதுக்கு கீழே காணும். இந்த கேப்ல அந்த ஒரு கிரீச்சர் ஹீரோயினை அட்டாக் பண்றதுக்காக வரும்போது இப்போ கிரீச்சரா மாறி இருக்கிறதுங்கிறது அந்த வயசானவர் தான். அந்த ஆளு நம்ம ஹீரோயினை பிடிச்சி கடிச்சு வைக்க நம்ம ஹீரோயினும் அந்த ஆளை பிடிச்சி அடிச்சுட்டு அந்த ஆள்கிட்ட இருந்து அந்த டிராக்டரோட கீங்கிறத இருக்கும் அதை எடுத்துக்கிறாளா. ஆனா அந்த டிராக்டரோட கீ எடுக்கிற கேப்ல அந்த வயசானவரை அவ காயப்படுத்தி இருந்திருப்பாள்ல. அவங்க முன்னாடி டிராக்டருக்கு முன்னாடியில இருக்க கரெக்டான வாய்ப்புன்னு ஹீரோயின் சாவியை போட்டு டிராக்டர் ஆன் பண்ணி விடுறா. அந்த லைட் வெளிச்சத்துல அந்த வயசானவரால அங்கிருந்து தப்பிக்க முடியாம அப்படியே ஒரு கல்லு மாதிரி மாறி அந்த இடத்துல ஒரு சிலையா மாறிடுறாரு. கொஞ்சம் கூட ஹீரோயின் யோசிக்காம அப்படியே டிராக்டரை கொண்டு போய் அந்த ஆள் மேல விட்டு அவனை சாக வச்சுட்டு அதுக்கப்புறம் டிராக்டரை வீட்டுக்கு எடுத்து வந்தவளும் நேரா வீட்டுக்குள்ள போயிட்டு அங்க மயங்கி கிடக்குற நம்ம ஹீரோவை கை தாங்கல்ல தூக்கிக்கிட்டு வெளியில கொண்டு வரலான்னு இருந்தா. அந்த டிராக்டரோட வெளிச்சம் பட்டோனையுமே நம்ம ஹீரோ ஒரு மாதிரி வித்தியாசமா ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். வேகமா ஓடி போய் அந்த டிராக்டரோட லைட்ஸே அடிச்சு உடைக்கிறான். அவ்வளவுதான், அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் புள்ள கன்ஃபார்ம் பண்ணிட்டா. ரைட்டு, இவனுக்கு ஏதோ ஆயிருச்சுன்னு. அடுத்த டார்கெட்டாக ஹீரோ நேரா ஹீரோயின் கிட்ட வந்தா. அவகிட்ட இருக்கிற ஒரு லைட்டரை வச்சு நம்ம ஹீரோவை தூரம் போக வைக்கும் போது வெளிச்சத்தை பார்த்து பேக் அடிச்சுவேன். அப்படியே ஸ்டெப்ஸ்ல இருந்தெல்லாம் உருண்டு விழுந்துகிட்டு இருப்பானா. என்னடா இப்படி நடந்துருச்சேன்னு சொல்லி ஹீரோயினுக்கு வருத்தம் தான். இருந்தாலும் அங்க ரூம்ஸ்ல ஏதாவது பயன்படுத்துற மாதிரி யூஸ்ஃபுல்லா ஏதாவது இருக்குமா அப்படின்னு தேடி பார்க்கும்போது அவளுக்கு சில கேண்டில் எல்லாம் கிடைக்குது. ஸோ இப்போதைக்கு அதையெல்லாம் கொளுத்தி வச்சுக்கிறான். இருந்தாலும் காதலனா அப்படியே விட்டுட்டு போக முடியாதுல்ல. மாமே நல்லா தானே இருக்கிற, அப்படியே சும்மா டிராமா தானே போட்டங்கிற மாதிரி அவளும் கிட்ட வந்தா. ஹீரோ பேசவே இல்லை. ஆனா அப்படி கிட்ட வரும்போது தான் ஹீரோட கையில இருந்து ஒரு ரிங் பாக்ஸ் ஒன்று கீழே விழுகிறத அவ கவனிக்கிறான். ஸோ கார்ல வரும்போது எனக்கு மேரேஜ்லேயே இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நக்கல் அடிச்சுக்கிட்டு இருந்தவன் ஆக்சுவலி மேரேஜ் ப்ரொபோசல் பண்ணலாங்கிற மாதிரி தான் இருந்திருக்கான். இப்போ அதை பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு மறுபடியும் இன்னொரு பெரிய சோகம். சரி அப்படியே அந்த பாடி இழுத்துட்டு எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு ஹீரோவை தரன்னு வெளியில் இழுத்துட்டு வரும்போது அந்த மண்ணுக்குள்ள இருந்து வந்த அந்த கிரீச்சர் அப்படியே அந்த டிராக்டர் மேல வந்து உட்கார. அவள் தான் கிட்ட கதவு கிட்ட வரைக்கும் வந்தவ கதவை சாத்திட்டு கண்டிப்பா ஹீரோவுமே ஒரு மான்ஸ்டர் மாதிரி உருவாயிட்டு வருவான் அப்படின்னு ஹீரோயினுக்கு தெரியும். அதனால பாத்ரூம்குள்ள கொண்டு போய் அவனோட கை கால் எல்லாத்தையும் கட்டி வைக்கிறான். அப்படி கட்டி வச்சுட்டு அதே இடத்துல பாத்ரூம் கிட்டே உட்காந்துக்கிட்டு இருந்தாலும் சும்மா அந்த வெட்டிங் ரிங்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கிரீச்சரா மாறின ஹீரோவுமே சடனா நம்ம ஹீரோயினை விட்டா கச்சிருந்திருப்பான் போல. அந்த அளவுக்கு வெறியோட இருந்திருப்பான். இருப்பினும் ரெண்டு பேரும் ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும்போது சடனா என்னாச்சுன்னு தெரியல. ஹீரோ பையன் அவனோட முகத்தை கொண்டு போய் அங்க இருக்கிற வாஷ் பேஷன்ல அடிச்சு அவன் பல்ல எல்லாத்தையும் உடச்சுக்கிறானா. பயந்து போன ஹீரோயின் எங்கேயாவது கிட்ட வந்துருவானோன்னு அங்க இருக்கிற ஸ்ப்ரே எல்லாம் எடுத்து அந்த லைட்டை வச்சு காமிச்சு எப்படியோ வெளியில வந்தவளும் இப்போதைக்கு அவளை காப்பாத்துறதுக்கு வெளிச்சம் தான் முக்கியம். ஆகையால் வீட்டுல இருக்கிற டிவியை ஆன் பண்ணி விடுறான். சடனா அந்த கிரீச்சர் எதிர்பாராத நேரத்துல பின்னாடி அட்டாக் பண்ண வரும்போது பேப்பர் எல்லாம் கொளுத்தி அந்த வெளிச்சத்துல அந்த ஒரு கிரீச்சர் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆன ஹீரோயினும் இப்போ வெளியில வந்துருவா. அந்த மாடெல்லாம் கட்டி வச்சிருந்திருப்பாங்கல்ல அந்த ஒரு ஷெட்டுக்குள்ள தான் போய் ஒளிஞ்சிருந்திருப்பாளா. ஆனா இப்போதைக்கு அவளுக்கு தப்பிக்கிறதுக்கு கையில ஒரே ஒரு தீக்குச்சி டப்பா மட்டும் இருக்கும். ஸோ அதுல இருக்கிற ஒரு 3-4 குச்சி மட்டும்தான் இப்போதைக்கு அவளுக்கு உதவி செய்ய போகுது. ஆனா எதிர்பாராத விதத்துல ஹீரோயினை அட்டாக் பண்றதுக்காக ஹீரோவுமே உள்ள வந்துருவானா. வேற வழி இல்லாம கொஞ்ச நேரம் அந்த தீக்குச்சி எல்லாம் வச்சு சமாளிச்சிருப்பா. இருந்தாலும் அதுக்கு மேல சமாளிக்க முடியாதுன்னு அந்த ஒரு ஷெட்டோட லைட் அவ போட்டு விடுறான். அந்த லைட்டை போடுறது மூலமா ஹீரோ ஸ்டாச்சுவா மாதிரி சாக போறான் அப்படின்னு தெரியும். இருந்தாலும் தான் போட்டு விட்டு இருந்திருக்க ஹீரோங்க ஸ்டாச்சுவா மாறி இருந்திருப்பான். இவ்வளவு அப்படியே போய் சும்மா அந்த சிலையில கை வைக்க அதே இடத்துல ஹீரோவோட சிலைங்கிறது கிரம்பிள் ஆகுது. சரி முடிஞ்சு இதே இடத்துல கொஞ்ச நேரம் இருந்தா போதுமானதா அப்படின்னு நினைக்கும் போது அப்பதான் அவளோட கையில் அடிபட்டு இருக்கிறதையும் கவனிக்கிறான். ஸோ இந்த கிரீச்சர் யாரை கடிக்குதோ அவங்களும் அந்த கிரீச்சர் மாதிரியே மாறுறாங்க. நம்ம ஹீரோ தான் இவ்வளவு ஹீரோயினை கடிச்சிருந்திருப்பான். அதனால உப்பதானே கடிப்பட்டு இருந்திருக்குது. இன்னும் என் பாடியில இந்த ஒரு வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்காதுன்னு மனசெல்லாம் கல்லாக்கிட்டு அங்க இருக்கிற ஒரு டூலை எடுத்து அவளோட விரலை அவளே வெட்டி எடுத்துக்க. அவ்வளோ வலி இருக்கும். இருந்தாலும் எங்கேயாவது கத்தி அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட போகுது அப்படிங்கிற மாதிரி வலி எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு அதே இடத்துல அவ கொஞ்ச நேரம் உட்காந்து இருந்திருக்க. ஆனா அப்போ வெளியில அந்த மான்ஸ்டர் சுத்திட்டு இருக்கிறதையுமே அவ கவனிக்கிறான். அந்த ஒரு கிரீச்சரையுமே அவ பாத்துறாளாம். அவ அதை அப்படி பார்க்கும்போது அதையே நம்ம உள்ள கூப்பிட்டு வச்சு இவங்கள சாகடிச்ச மாதிரியே சாகடிக்க கூடாதுங்கிற மாதிரி ஒரு ஐடியா வருது. அதுக்காக அந்த மான்ஸ்டர்
மான்ஸ்டரை அட்ராக்ட் பண்ற விதமா அவரோட கையில இருந்து பிளட் எல்லாம் போயிட்டு இருக்கும்ல, அந்த பிளட் எல்லாத்தையும் ஒரு சின்ன ஒரு தட்டுல மாதிரி பிடிச்சு வச்சிருந்திருப்பாளா, அது ஒரு இடத்துல ஊத்தி விட்டு அவளோட வெட்டின அந்த விரலை வந்து ஒரு பெயிட் மாதிரி வச்சு லைட் ஆஃப் பண்றான். ஆஃப் பண்ணா ஒரு 2 செகண்ட் கழிச்சு திருப்பியும் லைட்டை ஆன் பண்ணா பின்னாடி அந்த மான்ஸ்டர் வந்து நிக்குது. உள்ள வந்துருச்சு. ஆனா வந்தோடனே அது நம்ம ஹீரோயின் தான் அட்டாக் பண்ண பார்க்கும்போது அவளும் அவளோட சொக்காவெல்லாம் கழட்டி போட்டு எப்படி அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறாளா. நேரா திருப்பி வீட்டுக்குள்ள தான் வந்திருப்பான். அண்ட் அப்படி அவ வீட்டுக்குள்ள வரும்போது திருப்பி அந்த கிரீச்சர் அவளை அட்டாக் பண்றதுக்காக வந்தா. இந்த தடவை அந்த கிரீச்சர் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவ ஒரு தீப்பந்தத்தை அவனை ரெடி பண்ணியிருப்பான். அந்த தீப்பந்து அவகிட்ட இருக்கிறங்காட்டி அந்த கிரீச்சரால அவளை அட்டாக் பண்ண முடியாம அங்கிட்டும் இங்கிட்டும் சுத்திக்கிட்டே இருக்கு. ஒரு இடத்துல ஹீரோயினுமே இந்த மண்ணெண்ணெய் ஊத்தி ஒரு விளக்கு மாதிரி இருக்கும்ல, அது இருக்கிறத கவனிக்கிறாள. ஸோ இப்போ அதை எடுத்துக்கிட்டு ரைட் இன்னும் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்கவே கூடாது, நான் வீட்டை விட்டு நேரா எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் நடப்போம் அப்படின்னு சொல்லி நடந்து போயிட்டே இருப்பான். அப்படி நடந்து போயிட்டு இருந்தவ ஒரு இடத்துல போகும்போது அந்த இடத்துல ஏகப்பட்ட இந்த விறகு கட்டைகள்லாம் போட்டு வச்சிருந்திருப்பாங்க. சுத்தி போனா இன்னும் கொஞ்சம் தூரம் ஆகும்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம அந்த விறகுகள்லயே கால்லாம் வச்சுட்டு மேல ஏறாள. ஆனா தடிக்குட்டி கீழே விழுந்துடுறான். அவளோட காலையும் அடிபட்டுறது, விளக்கும் கீழே விழுந்துருது. சோ வேற வழி இல்ல, பின்னாடிலேயே அந்த மான்ஸ்டர் வருதுங்கிறத சென்ஸ் பண்ண ஹீரோயினும் அந்த விறகோட விறக அப்படியே படுத்திருப்பாளா. ஆனா அப்போதான் அந்த கிரீச்சரை கிட்ட வரும்போது அதை காட்டுறாங்க. அது ஒரு ஹியூமன் மாதிரியே இருக்கிற ஒரு வேம்பயரா இருக்கும், ரத்த காட்டேரி மாதிரி. ஸோ அதுக்கு ஸ்மெல்லிங் சென்ஸ் அதிகமா இருந்தாலும் அது டார்கெட்டா பார்த்ததுக்கு அப்புறம் தான் அட்டாக் பண்ண போல. அதனாலேயே ஹீரோயின் அதை விட்டுட்டு போயிடும், அது கவனிக்காது. எப்படா நல்லதா போச்சுடான்னு அங்கிருந்து தப்பிச்சு வந்த ஹீரோயினுமே இப்போ அந்த களிமண்லாம் அந்த ஆள் எட்டு இருந்திருப்பார்ல அந்த வயசான நபர், அந்த ஒரு இடத்துக்கு தான் வந்திருப்பாள். ஆனா தெரியாதனமா அங்க இருக்கிற ஒரு டூல் அவ காலை வைக்க அவளோட கால் பயங்கரமா டேமேஜ் ஆகி போகுது. மறுபடியும் அந்த கிரீச்சர் அங்க வரும், இருந்தாலும் நம்ம ஹீரோயின் கையில அந்த லைட் இருக்கிறங்காட்டியும் மறுபடியும் அவ தப்பிக்க அடிப்பட்ட அந்த காலை வச்சுக்கிட்டு அவ திருப்பி கொஞ்சம் தூரம் நடந்து வரா. அண்ட் இந்த தடவை அந்த வேம்பயரோட சவப்பட்டி அங்க மண்ணுக்கடியில புதைக்கப்பட்டிருந்ததுல அதே இடத்துக்கு தான் வந்திருக்கா. அந்த இடத்துல ஒரு ஆயில் கேன் இருக்கிறதையும் கவனிக்கிறான். சோ எப்படியும் சூரியன் வர வரைக்கும் அது நம்மளை துரத்து தான் போகுது, அதனால அதை எதிர்த்து போட்டு தள்ளிடுமான்னு அந்த எண்ணெயை தரையில ஊத்திக்கிட்டே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும்போது பின்னாடியிலேயே தான் அந்த ஒரு வேம்பயர் அவளை ஃபாலோ பண்ணிட்டு வரும். ஆனா ஒரு பாயிண்ட்ல அந்த எண்ணெய் எல்லாத்தையும் ஊத்தி முடிச்சுட்டு கையில இருக்கிற அந்த விளக்கு மூலமா அந்த எண்ணெயை பத்தி விடுறான். அவ்வளவுதான், அந்த நெருப்புல சிக்கின அந்த ரத்த காட்டேரிங்கிறது அங்க கொழுந்து விட்டுட்டு எரிய ஆரம்பிக்க நெருப்புல அதை அணைக்கிறதுக்காக வேகமா அந்த இடத்துல ஒரு சின்ன தண்ணி நிரம்பின குட்டை மாதிரி இருக்கும்ல, அதுக்குள்ள விழுந்து அந்த தண்ணி எல்லாத்தையும் அணைச்சுக்குது. ஆனா அணைச்ச கையோட விடமாட்டேங்கிற மாதிரி திருப்பி நம்ம ஹீரோயினை அதை அட்டாக் பண்றதுக்காக போயிருந்திருக்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் நார்மலா எந்திரிச்சு நிக்கிறா. ஏன்னா கீழே இருந்து ஏதோ ஒரு கட்டையை எடுத்து அந்த வேம்பயரோட நெஞ்சிலே குத்தி அதை சாகடிச்சிருந்திருக்கா. ஸோ அவ்வளோதான், அந்த வேம்பயர் கூட சண்டை போட்டதுல நம்ம ஹீரோயினும் மயங்கி போகிறாளா. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில சூரிய வெளிச்சமும் வருது. அந்த சூரிய வெளிச்சத்தோட வெளிச்சத்துல நம்ம ஹீரோயினும் கண் விழிக்கிறா. அண்ட் அவளோட கழுத்துலயுமே அந்த வேம்பயர் கடிச்சிருந்திருக்கு. அப்படின்னா அடுத்தது இவ்வளவு உருமாறணும். ஆனா சூரிய வெளிச்சம் வந்திருக்கு. இந்த சூரிய வெளிச்சத்துல மாட்டினவ அவளும் கல்லா மாற இந்த வேம்பயர் வைரஸை ஸ்ப்ரெட் பண்ற அந்த வேம்பயரும் காலி, அந்த வேம்பயரோட கடைசி விக்டிமும் காலிங்கிற மாதிரி படத்தையும் முடிக்கிறாங்க. எனிவேஸ் மக்களே, கண்டிப்பா படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இன்னும் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான படங்களை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, தேங்க்யூ.